நான் ரீசெண்டாக பார்த்ததுலேயே ஒரு வெல் கிராஃப்டடு ஃபிஷிங் மெயில்னால் இந்த மெயிலை தான் நான் சொல்லுவேன். ஃபிஷிங் மெயில்னால் என்ன அப்படின்றதுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலை நீங்கள் வந்து ஜென்யூன் நினச்சி தொட்டு அதில் வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்க, இல்லை ஏதாவது ஒரு லிங்கை தொட்டால் கூட உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் ஆகி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுதான் வந்து ஃபிஷிங் இமெயிலோட பேசிக்ஸு. நார்மலாக அந்த ஃபிஷிங் இமெயில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம், ஃப்ரம் த சென்டர் அட்ரஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு நல்லா தெளிவாக கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி ஜூம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது நார்மலாக பேசிக்காக வந்து ட்ரைனிங்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள். பட் பர்டிகுலர்லி இது ஒரு வெல் கிராஃப்டட் இமெயில்னு ஏன் ஃபிஷிங் மெயில்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எம்முக்கு பதிலாக RNI0 மைக்ரோசாஃப்ட், அதாவது 6 பக்கத்தில் எண்ணு, இந்த காம்பினேஷனை நீங்கள் லெட்டரில் டைப் பண்ணி இந்த இமேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் டைப் பண்ணி கீபோர்டில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த ஃபாண்ட் எப்படி வரும்னா 6 பக்கத்தில் எண்ணு போட்டிங்கன்னா சேர்ந்து பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லாமல் தொடர்ந்து வரும்போது இட் வில் லுக் லைக் எம். ஸோ எந்தளவுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங்கோடு ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் நோ ரிப்ளை அட் RNI மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற டொமைனில் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த அப்படியே மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் அப்படியே க்ளோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிஷிங் ஹேக்கிங் இமெயில் அனுப்பியிருப்பாங்கன்றத யோசித்து பார்த்தா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கூட நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய இமெயில்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸை நான் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் அடுத்த அவேர்னஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.